ஐயா எனக்கு 2 பொண்ணுயா. கஷ்டப்பட்டு மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. கடை இருக்கு, நிலபுலம் எல்லாம் இருக்கு. பொண்ணை நல்லா பாத்துக்கோன்னு இவங்க சொன்னதுனாலதான் என் பொண்ணு மயில இவங்க குடும்பத்துக்கே கட்டி வச்சேன்யா. ஆனா அங்க இவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி மாளாதுங்க. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சு வீட்டு வேலை செஞ்சு துணி துவைச்சு என் பொண்ணு ஓடா தேஞ்சு போயிட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு வேற அவங்க நினைச்சிருக்காங்க. ஏன் ஜட்ஜையா, என் பொண்ணு மனசி தானே. இந்த கொடுமையில தாங்க என் பொண்ணு வயிற்றுல இருந்த கருவே கலைஞ்சு போச்சு. அதுக்கு கூட இவ மேலதான் ஐயா கோவப்பட்டிருக்காங்க. பேசாம இருந்தாங்க, சண்டை போட்டாங்க. கடைசியில வீட்டை விட்டு என் மவளை துரத்தி விட்டுட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. ஜட்ஜையா, இவளுக்கு தங்கச்சி ஒருத்தி வேற இருக்கா. அவளை வேற நாங்க கட்டி கொடுக்கணும். ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க ஐயா. நான் அதையெல்லாம் யோசிப்பேனா இல்ல இவளை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாப்பேனா? அப்ப நீங்களுமே 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. ஆனா அந்த வீட்டுல வேணாங்க ஐயா. என் பொண்ணை கொன்னே போட்டுருவாங்க. மாப்பிளையும் பொண்ணும் தனி கொடுத்தனும் போட்டோம். கடைய மாப்பிள்ளை பேர்லயே எழுதி வச்சிட சொல்லுங்க. இன்னும் மாப்பிளையும் பொழைச்சுக்கிட்டோம் ஜட்ஜ் ஐயா. என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க சார். அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? மனசறிஞ்சு அந்த பிள்ளைக்கு நாங்க எந்த துரோகமும் பண்ணல. மனசறிஞ்சு நாங்க எந்த தப்புமே பண்ணலைங்க. இவங்க சொல்ற குற்றச்சாட்டு படியெல்லாம் ஒரு விஷயமும் எங்க வீட்டுல நடக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும். மற்றபடி கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஜட்ஜையா, ராத்திரி போற என் பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. என் பொண்டாட்டி கோமதி கொஞ்சம் உடம்பு சௌரியம் இல்லாதவையா. ஜெயா, அவளுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு சொல்லியும் ஜெயில வச்சுட்டாங்க. அதையா என்னால தாங்கிக்கவே முடியல. உங்க மனைவி தங்கமயிலோட குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், தங்கமயில் குடும்பம் சொன்ன எல்லாமே முழுக்க அத்தனையும் பொய் சார். படிப்பு, வயசு, குழந்தை, வேலைன்னு எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருந்தா. இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தப்ப நான் ஒதுங்கி போயிட்டேன். அதை அவளால ஏத்துக்க முடியல. இவளை பத்தின உண்மை எல்லாம் வெளியே வந்துருமோன்னு பயந்தான். அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு என்னை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் எங்க வீட்டுல சொன்னான். எனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற பொய்யையும் எல்லார்கிட்டயும் சொன்னான். என்னால சகிச்சுக்க முடியாம தான் அவளை பத்தின உண்மையை நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொன்னேன். அதுல ஆரம்பிச்சதாங்க இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க எல்லா நாடகமும். அவ என்னதான் சொன்னாலும் சரி, என்னால இதுக்கப்புறம் இவ கூட ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுங்க. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவ கூட சேர்ந்து வாழன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவங்க வீட்டை விட்டு துரத்தின வீடியோ ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். பார்த்தேன். நாங்களுமே எங்க பக்கத்துல இருக்கிற ஆதாரத்தை சப்மிட் பண்ணிருக்கிறோம். மேட்ரிமோனி நிகழ்ச்சியில இவங்க MA படிச்சிருக்கிறதா சொன்னது, சரவணனை விட 2 வயசு குறைவா சொன்னது எல்லாமே சப்மிட் பண்ணிருக்கிறோம். கூடவே இவங்களுடைய சரியான வயசு, படிப்புக்கு உண்டான ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணிருக்கிறோம். அப்புறம் குழந்தை விஷயமா ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிருக்கிறோம். அதுல இவங்க பிரெக்னன்ட் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. தங்கமயில் சொன்ன ஏத்துக்கவே முடியாத பொய்கள் தான் இவங்க 2 பேரோட பிரிவுக்கும் காரணம். அதை புரிஞ்சிக்காம தங்கமயிலோட தரப்புகள் மேலும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய். என்னுடைய கட்சிக்காரர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் என்று தீர்ப்பு கூறணும். யுவரான அப்ஜெக்ஷன் யுவரான. நிஜமாகவே தங்கமயிலுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இவங்க என்னதான் மறுத்தாலும் அதுதான் உண்மை. இவங்க தங்கமயில கஷ்டப்படுத்தினதை பக்கத்து வீட்டுல நிறைய பேர் பார்த்திருக்காங்க. தங்கமயில் அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. அவங்களே நேர்ல வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க யுவரானர். அதை கோர்ட்லயும் சப்மிட் பண்ணிருக்காங்க. யாருமே தங்கமயில பாண்டியன் வீட்டுல கொடுமைப்படுத்துறதா சொல்லவே இல்லை. அன்னைக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப 2 பேர் கோர்ட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் யுவரானர். முத்துவேல் யுவரானர், இவர் பாண்டியன் வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் இருக்கார். குற்றம் சாட்டப்பட்ட கோமதியோட கூட பிறந்த அண்ணன். நீங்க சொல்லுங்க சார், பாண்டியன் வீட்டாரும் சரவணனும் மயிலை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு பயப்படாம சொல்லுங்க. ஐயா, கொடுமைப்படுத்தினா தானே அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியும். பாண்டியன் வீட்டுல சத்தமா பேசினா கூட எங்க வீட்டுல கேட்கும். உங்க சொன்ன மாதிரி கொடுமைப்படுத்தி இருந்தா எங்களுக்கு தெரியாமல போயிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. இந்த பொண்ணு வாசல்ல உட்கார்ந்து அழற வரைக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க 2 பேர் குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு இங்கேயும், இங்க என்ன நடக்குதுன்னு அங்கேயும் தெரியாமலாம் இல்ல. வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துற அளவுக்கு என் தங்கச்சி குடும்பம் மோசமான குடும்பம் கிடையாது. நீங்க போலாம். சக்திவேல் ஐயா, முழுக்க பொய்யான புகார் ஐயா. அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது கோர்ட் வளாகன்னு கூட பார்க்காம அந்த அம்பா என்கிட்ட வந்து பேசி அவங்களுக்கு சாதகமா என்ன சொல்ல சொன்னாங்க. எங்க பக்கமா நீங்க பேசி இல்லாத பொய்யெல்லாம் சொல்ல சொல்லி இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. அண்ணே, ராஜிமா ஜாமீன் கிடைச்சிருச்சுமா. ஜாமீன் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க போட்ட நகை எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நகையை பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. எனக்கும் தான் ராஜி. சரி, நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்களா? 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்க போய் கூப்பிட்டு வந்துடுறோம். இந்தாங்க சார், இதுல சைன் பண்ண சொல்லுங்க. சார், இதுல சைன் பண்ணுங்க. நீங்களும் சைன் பண்ணுங்கம்மா. நீங்க பண்ணுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் கிளம்பலாம் சார். அவ்வளவுதான் சார், போலாம். அக்கா